இன்று காலையில செய்தியாளர்களை சந்தித்த திரு டிடிவி தினகரன் மீண்டும் மதுரையில செய்தியாளர்களை சந்திக்கிறார். இந்த செங்கோட்டையின் விவகாரம் குறித்தெல்லாம் பேசுறாரு அப்படின்றத பார்க்கலாம். சார், செங்கோட்டையினுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு சார். இப்போ இபிஎஸ் பேசுறது, அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க. கரெக்டா? அதுதான் ஒரே ஒரு செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர். 72 புரட்சி தலைவருக்கு இயக்கம் கண்ட காலத்திலிருந்து கிளைச்செயலராக இருந்து வந்தவர். 77 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவர் காலத்துல மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர். 87 புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமையேற்ற ஜேஎனியில அப்பொழுது அமைச்சராக இருந்த அண்ணன் முத்துசாமி அவர்கள் கூட அந்த மாவட்டத்தில் 11 எம்எல்ஏக்கள்ல 4 பேர் தான் போனாங்க. இவர் கூட 7 பேர் இவரை சேர்த்து அம்மா அணிக்கு அன்றையிலிருந்து அம்மாவின் தொண்டராக இருந்தவர். எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு பிறகும் அந்த காலகட்டங்களில் எல்லாம் விசுவாசத்தோடு அம்மாவின் தொண்டராக பணியாற்றியவர். அப்படி சிறந்த ஒரு மூத்த நிர்வாகி. அவர் அவரது கோரிக்கையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது கட்சியை தாண்டி பொதுமக்கள் விரும்புகின்ற கோரிக்கை. அவரை பதவியிலிருந்து நீக்குவது என்ன சொல்லுவது? அதான் நான் சொன்னேன், கெடுவான் கேடு நினைப்பான் என்று. விநாசகாலை விபரீத புத்தி என்பார்களே, அது போல ஒரு செயல் நடத்திருக்கிறார்கள். அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.